இந்த திருப்போருடைய எம்எல்ஏ எஸ் பாலாஜி இந்த நிறுவனத்தை மிரட்டி பணம் கேட்டிருக்காரு. அந்த நிறுவனம் இப்போது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு. அப்ப இது குற்றச்சாட்டுக்கு பின்னாடி ஆதாரம் இருக்கான 100 விழுக்காடு ஆதாரம் இருக்கு. மக்களே, திருப்போரூர் விசிக எம்எல்ஏ அண்ணன் எஸ் பாலாஜி அவர்கள் கோவளத்துல இயங்கிட்டு வந்த ஒரு தனியார் ஹெலிகாப்டர் சுற்றுலா கார்பரேட் நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு, நீங்களா கார்பரேட் பெருசா வளர்றீங்க, நம்மளையும் கொஞ்சம் பார்த்து கவனிங்க, விசிகா வேற அப்படி சொல்லிட்டு மாமூல் கேட்டிருக்காரு பச்சையா. இவரோட தொல்லை தாங்க முடியாம அந்த கார்பரேட் நிறுவனம் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவும் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி பாலாஜி அவர்கள் பணம் கேட்கிறாங்க, மிரட்டுறாங்க, ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்படி அவர் தகுதி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் தான் இப்போ சோசியல் மீடியால பத்திக்கிட்டு எரியுது. எல்லா சோசியல் பிளாட்ஃபார்ம்லயும் அண்ணன் அவர்களை மீம்ஸ் மூலமா கிழிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் ரீசெண்டா நம்ம சேனல்ல விசிகா ஒன்றிய துணை செயலாளர் வீரவளவன் அலமேலாக்காவை கண்டமேனிக்கு கூட்டி கொடுத்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்ற ஒரு நியூஸ் போட்டிருந்தோம். அந்த சூடு தனியறதுக்குள்ளேயே ஊருக்குள்ள பொங்கல் கொண்டாட வந்த ஒரு பொண்ணோட துப்பட்டா பிடிச்சி இழுத்துருக்கானுங்க 4 விசிகா கட்சிக்காரங்க. சோ இந்த மாதிரி 7 திக்கமும் இவங்க எல்லா பக்கம் 7.5 கூட்டிட்டு இருக்கும் போது திருப்போரூர் எம்எல்ஏவே இந்த மாதிரி காசு கொடுன்னு கேட்டிருக்காரு. என்னங்க நியாயம் இது? தலைமை என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு விசிகா கட்சி மேல மக்கள் வச்சிருந்த ஒரு சில மரியாதையும் இவங்கள மாதிரியான ஆட்கள் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் புலம்புறாங்க. இந்த எம்எல்ஏ எஸ் பாலாஜி அவர்களுக்கும் அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கும் என்ன பஞ்சாயத்து? ஊருக்குள்ள எவன் எங்க தப்பு பண்ணாலுமே அது குர்மா பாய்ஸா, அடங்கமோர் அத்துமீர் குரூப்ஸா, சிறுத்தை குட்டிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கருத்தை தெரிவிக்கும் போது, இப்ப கூடவே இந்த எம்எல்ஏ அவர்களும் பணம் கேட்டிருக்காருல்ல, சோ இதனால கட்சியோட பேரு டேமேஜ் ஆயிருக்குல. இத கட்சி எப்படி சரி பண்ண போது, இந்த எம்எல்ஏ மேல திருமாவளவன் அவர்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்றதான் இந்த செய்தியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. 2025 ஜனவரி மாசம் கரெக்டா இன்னைக்கு தேதிக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா, கோவளம் சிக்னல் பக்கத்துல ஏரோடான் ஹெலிகாப்டர் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. அமைச்சர் ஒருத்தர் தான் கொடியசைச்சு இனாகிரேஷன் பண்ணி வச்சிருக்காரு. சோ இந்த ஏரோடான் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 5000 சில்லர் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு கோவளத்துல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் ஹெலிகாப்டர்ல அப்படி சிக்கு உங்களை சுத்தி காட்டிட்டு அப்படியே கூட்டிட்டு விட்டுருவாங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அந்த சர்வீஸ் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நல்லா போய்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு நினைக்கும் போதுதான் திருப்போரூர் எம்எல்ஏ அண்ணன் எஸ் பாலாஜி அவர்கள் அவருடைய ஃபார்ச்சுனர் கார்ல உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. ஏரோடானுக்குள்ள அதிரடியா நுழைஞ்ச விசிக எம்எல்ஏ அண்ணன் பாலாஜி அவர்கள் தான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன், எந்த கட்சியோட எம்எல்ஏன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணதுக்கு அப்புறமா ஏரோடான் சிஇஓ நிஷா அவர்களும் எம்டி செல்வகுமார் அவர்களும், சார் வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி டீ ஜூஸ் எல்லாம் கொடுத்து மரியாதை நடத்திருக்கிறாங்க. இதான் கார்பரேட்டா, அதான் ஹெலிகாப்டரா, நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்கு, உங்களுக்கு என்னப்பா கார்பரேட், நல்லா சம்பாதிப்பீங்க, நிறைய கொடியே வச்சிருப்பீங்களே, நம்மளே கொஞ்சம் பார்த்து கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு சூச்சகமா இவர் மாமூல் கேட்டிருக்காரு. இது மாமூலா சார்? எல்லா லைசன்ஸும் வச்சிருக்கோம் சார், கலெக்டர் கிட்ட ஆர்டர் எல்லாம் வாங்கியிருக்கோம் சார், என்ஓசி எல்லாம் வச்சிருக்கோம், முறையா எல்லாருக்கிட்டையும் லைசன்ஸ் இருக்கு சார், நாங்க ஏன் சார் மாமூல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரோடான் தரப்புல இருந்து கேட்டதுக்கு, மாமூல் கொடுக்க மாட்டீங்களா, பெரிய கார்பரேட் கம்பெனி தானே, கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க, கொடுத்தா குறைஞ்சா போயிருவீங்க, ஏன் தொகுதிக்குள்ள நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வந்ததா இந்த ஏரோடான் தரப்புல இருந்து ஒரு புகாரும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பஞ்சாயத்துலாம் நடந்தது போன வருஷம் ஜனவரி மாசம். அப்பவே இந்த ஏரோடானுடைய எம்டி செல்வகுமார் அவர்கள் திருமாவளவன் அவர்களை சந்திச்சு, சார் இந்த மாதிரி உங்க திருப்பூர் தொகுதியை விசிக எம்எல்ஏ இந்த மாதிரி பண்றாரு சார், பணம் கேட்கிறாரு சார், நாங்களே கடன் உடனே வாங்கி சார் நடத்திக்கிட்டு இருக்கோம், ஏதோ நிலத்துக்காரங்க குத்தகைக்கு வாங்கி நடத்திட்டு இருக்கோம் சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் கேட்கும் போது திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீங்க நம்ம சென்னை டெவலப் பண்றக்க வந்திருக்கீங்க, ஒரு குறைஞ்ச விலையில ஹெலிகாப்டர்ல சுத்தி காட்டுறீங்க, இதெல்லாம் ஒரு சேவை, நீங்க பண்ணுங்க, நான் பாலாஜி கிட்ட பேசிக்கிறேன், நீங்க பயப்பட போங்க தம்பின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அந்த ஏரோடான் எம்டி செல்வகுமாருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்பாடா, இதுக்கப்புறம் அந்த திருப்போரூர் எம்எல்ஏ பாலாஜி அவர்கள் நம்ம கிட்ட பணம் எடுத்து தொந்தரவு பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்த இந்த ஏரோடான் கம்பெனிக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இப்ப ரீசெண்டா மறுபடியும் நம்ம தலைவர் எம்எல்ஏ அண்ணன் அவர்கள் பணம் கேட்டு மிரட்டியிருக்காரு. சார் போன வருஷம் தான் கேட்டீங்க, முடியாதுன்னு சொல்லியாச்சு, உங்க தலைவர்கிட்டையும் சொல்லியாச்சு, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கேட்கறீங்க சார், நாங்க என்ன கோடி கோடியா வச்சுக்கிட்டா சார் வஞ்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்களே இடத்த குத்தகைக்கு எடுத்து வாடகை எல்லாத்தையும் வாங்கி போட்டு பொண்டாட்டியோட நகையிட வச்சு பேங்க்ல லோன் கட்டி தான் சார் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்க பணம் கேட்டா என்ன சார் பண்ண ஆளுங்க வச்சு மிரட்டிங்களா சார் சொல்லிட்டு பாவமா இந்த ஏரோடான் சொல்லி இருக்கிறாங்க. ஏண்டா 1.5 வருஷமா ஒரு எம்எல்ஏவோ உங்ககிட்ட மாமூல் கேட்டுட்டு இருக்கேன், நீ கொடுக்க மாட்டேங்கிறியா, ஓரா பேசுறியோ, தலைவர்கிட்ட போய் பத்த வச்சிருக்க, உனக்கு இருறா அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சி கால் பண்ணி, சார் இந்த மாதிரி கோவளம் பக்கத்துல ஏதோ ஹெலிகாப்டர் கம்பெனி நடத்துறாங்க சார், இல்லையா மக்களை பறக்க விடுறாங்க சார், லைசன்ஸ் இருக்கான்னு தெரியல, என் தொகுதி மக்கள் பயப்படுறாங்க, கொஞ்சம் போய் என்னன்னு பார்த்து சீல் வச்சு விடுங்க சார் சொல்லிட்டு இவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி மாநகராட்சி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மாநகராட்சி சார்பில் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல போயிட்டு சுத்தி முத்தி எல்லாம் பார்த்துட்டு எம்எல்ஏ சொல்லிட்டாருப்பா சீல் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அவங்கள கண்முடித்தனமா. அதுக்கப்புறமா தான் பொங்கல் ஃபெஸ்டிவல் அதான் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான்
இந்த ஏரோடான்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் சிஇஓ எம்டி எல்லாமே வந்து என்ன எதுக்கு சீல் வச்சிருக்காங்க, யாரு கேட்டு வச்சாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் மாநகராட்சி கிட்ட போயிட்டு, சார் லைசன்ஸ் இல்லைன்னு உங்களுக்கு யாரு சொன்னார், எம்எல்ஏ 1000 சொல்லுவாரு காசுக்காக, நீங்க உடனே சீல் வச்சிருவீங்களா, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிசிஏ, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் இவங்க எல்லார்கிட்டும் சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் அவங்க கிட்டயும் சொல்லிட்டு, மாவட்ட கமிஷனர் கிட்ட என்ஓசி வாங்கிட்டு, இப்படி எல்லாருக்கிட்டையும் கரெக்டா லைசன்ஸ் வாங்கி டாக்குமெண்ட்டையும் வாங்கி என்ஓசி வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கோம் சார். நீங்க எம்எல்ஏ சொன்னார் அப்படின்றக்க வந்து சீல் பண்ணிடுவீங்களா, நாங்க கமிஷனரை பார்க்கட்டுமா, மேலட வரைக்கும் போகட்டுமான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இல்லங்க எம்எல்ஏ பேச்ச கிட்ட நாங்க தப்பா முடிவு எடுத்துட்டோம், அந்த சீலை எடுத்துறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் சீல் எடுத்திருக்காங்க. இப்படி இந்த திருப்பூர் எம்எல்ஏ அண்ணன் எஸ்.எஸ். பாலாஜி அவர்களால அந்த டான் ஹெலிகாப்டர் கம்பெனிக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடந்திருக்குங்க. 1.5 வருஷமா காசு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களை கண்டுக்காம இருக்க முடியாது. நைட்டோட நைட்டா இவங்க வந்து ஹெலிகாப்டர் அக்கக்க கலட்டி எடைக்கடை போட்டு வித்து தின்னாலும் தின்றுவாங்க. இவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான். சோ இதுக்கப்புறமா பொறுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான் ஹெலிகாப்டர் கார்பரேட் நிறுவனத்துடைய சிஇஓ நிஷா அவர்கள் வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் மாண்புமிகு அப்பாவு இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சார் இந்த மாதிரி திருப்பூர் விசிக எம்எல்ஏ வந்து பணம் கேட்டு தொந்தரவு பண்றாங்க சார், நாங்களே கடன் உடனே வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 1.5 வருஷமா போயிட்டு இருக்கு, அவங்க தலைவர்கிட்ட சொன்னாலும் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனா இவர் அடங்க மாதிரி தெரியல சார். இந்த எம்எல்ஏ அண்ணன் எஸ்.எஸ். பாலாஜி அவர்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவு அவர்கள்கிட்ட ஒரு மனு ஒண்ணு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்த நியூஸ் வந்து பத்திக்கிச்சு. இன்னொரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, திருப்பூர் எம்எல்ஏ பாலாஜி அவர்கள் வந்து டாக்டர் ஷர்மிளா அவர்களுடைய கணவர். டாக்டர் ஷர்மிளா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நிறைய படத்துல வந்திருப்பாங்க. ஊர்ல எதனா ஒரு அரசியல் ரிலேட்டடான பஞ்சாயத்துனா வீடியோ முன்னாடி உட்காந்து அந்த கட்சி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை முன் வைப்பாங்க. அவங்களுடைய கணவர் தான் இந்த பாலாஜி அவர்களும் கூட. ஒரு எம்எல்ஏவே இந்த மாதிரி மாமூல் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து விஷயமா அந்த ஏரோடான் ஹெலிகாப்டர் கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும் போது அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்க கிட்ட ஒன்னும் கோடி கோடியா கொட்டி கிடக்கல, ஏதோ வந்து கருப்பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு நாங்களே கடன் உடனே வாங்கி எங்க நகை அடகு வச்சு பேங்க்ல இருந்து லோனை வாங்கி இடத்துக்காரங்கிட்ட குத்தகைக்கு எடுத்துதான் இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்னை வந்து டெவலப் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஒரு 5000 சில்லறை நாங்க வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நாங்க ஹெலிகாப்டர்ல ரைடு கூட்டு போறோம். இதனால எல்லாருடைய கனவு நினைவாகுது. சென்னையில நாங்க மட்டும் தான் இருக்கோம், நாங்க செவனே எங்க பொழப்ப பாத்துட்டு இருக்கோம். எம்எல்ஏ விசிகா எம்எல்ஏன்ற பேர்ல காசு கேட்டுட்டு இருக்காங்க சார். நாங்க இந்த ஒரு டைம் கொடுத்துட்டா வருஷம் மாமூல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அதனாலதான் நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எங்க இடத்துல யாரா இருந்து அதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து ஒரு நியாயத்தை முன் வச்சிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் அண்ணன் எஸ்.எஸ். பாலாஜி அவர்கள் வீட்டுல போயிட்டு செய்தியாளர்கள், சார் என்ன சார் இந்த மாதிரி காசு கேட்டு மிரட்டிங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு அண்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காசு கேட்டெல்லாம் மிரட்டலங்க, என் தொகுதியில வந்து ஹெலிகாப்டர் மேல பறக்குது, இதனால மக்கள் வந்து அச்சத்துல இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க, வச்சுட்டு ஹெலிகாப்டர் போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த ஹெலிகாப்டருக்கு லைசன்ஸ் இருக்கான்னு தெரியல, எந்த வருஷம் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல, டயர் எல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு கூட தெரியல, அவங்க நல்ல கம்பெனியான்னு தெரியல. அதை பத்தி சும்மா செக் பண்றதுக்காக ஒரு எம்எல்ஏவா போனேன். ஏன்னா என் தொகுதி மக்களுடைய பாதுகாப்பு எனக்கு முக்கியம் இல்லையா, ஒரு எம்எல்ஏவா நான் அதை கேட்கணும் இல்லையா, என்னுடைய கருத்தை அதை நான் பதிவிடணுமா இல்லையா, அதுக்காகத்தான் நான் போனேன். ஆனா அவங்க காசு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அபாரமான என் மேல பழி தூக்கி போட்டிருக்காங்க, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதாவது யாரு யார்கிட்ட பணம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு கார்பரேட் நிறுவனம் விம்புக்குனே போயிட்டு ஒரு எம்எல்ஏ மேல பழி போடணும் அவசியமே இல்ல. அப்பா பாலா என்ன உனக்கு தெரியுமா, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, எங்க எம்எல்ஏ அண்ணனை பத்தி நீ தப்பா பேசுற, ஆதாரமே இல்லாம நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். எல்லா ஆதாரத்தையும் டான் ஹெலிகாப்டர் அந்த கம்பெனி வச்சிருக்காங்க. ஆதாரம் இல்லாம யாருமே ஒரு எம்எல்ஏ மேல குற்றச்சாட்டை முன்வைக்க மாட்டாங்க. ஒரு அப்பாவு லெவல் வரைக்கும் இறங்கி தகுதி நீக்கம் பண்றதுலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அதான் வேலையா, அவங்களுக்கு இருக்க ஊர்பட்ட பஞ்சாயத்துக்கு சொல்லுங்க. சோ இவர் உண்மையிலே கேட்டிருக்காங்க, அதுக்கான 100% ஆதாரத்தை இவங்க வச்சிருக்காங்க. அதனாலதான் இவங்க வந்து தைரியமா இறங்கி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இவர் வந்து இப்ப எனக்கு கேட்கலாங்க, ஒரு வருஷமா காசு கூட தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காரா, அதனாலதான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதுல கேவலத்திலையும் கேவலம் என்ன தெரியுமா, இந்த ஏரோடான் கம்பெனியோட சிஇஓ நிஷா அவர்கள் இந்த மாதிரி எம்எல்ஏ அவர்கள் வந்து பணம் கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவு அவர்கள் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்கல்ல. அப்படி போகும்போது கூட ஒரு வக்கீல கூட்டு போயிருக்காங்க. எப்பவுமே ஒரு அட்வொகேட் அப்படின்றவங்க வேணும், ஒரு கேஸ் ஃபைல் பண்ண, அது பண்ண இது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி கூட போன பெண்மணி தான் நீங்க பாக்குற இந்த அட்வொகேட். பக்கத்துல இருக்குங்க தான் அந்த ஏரோடான் கம்பெனியோட சிஇஓ நிஷா. இப்ப என்னன்னா விசிகா கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஏரோடான் கம்பெனி கூட வந்த இந்த அட்வொகேட் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க, காடு வெட்டி குரு கிட்ட நின்று போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டவங்க, பாமக அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய தீவிர ரசிகர். இந்த மாதிரி பாமக கட்சியில இருந்து ஒரு அட்வொகேட்டை இவங்க உள்ள இழுத்து நம்ம கட்சியோட செல்வாக்க சரிக்க பாக்குறாங்க, பாமக விசிகாவை அழிக்க பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்வொகேட் மேல இல்லாத பொல்லாத எல்லா பழியும் தூக்கி போட்டு இந்த பெண்மணியும் வந்து கேவலப்படுத்திருக்காங்க சோசியல் மீடியால. சோ நான் என்ன கேட்கிறேன்னா, அட்வொகேட்டா இருக்கிறவங்க பாமக மட்டும்தான் இருக்கணுமா, ஏன் வேற சமூகத்தை சேர்ந்தவங்க வேற ஜாதியை சேர்ந்தவங்க யாருமே அட்வொகேட் இல்லையா? ஒரு நல்ல ஒரு வக்கீலா வரணும், அட்வொகேட்டா வரணும்,
இந்த மாதிரி அம்பேத்கர் வழியை பின்பற்றணும்னு சொல்லிட்டு நினைக்கிற எல்லா ஜாதி எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் அட்வொகேட்டா வருவாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த அட்வொகேட் பதிலா வேற ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அந்த கட்சி நீங்க குறை சொல்லுவீங்களா? அந்த கட்சி தான் எங்க அழிக்க நடக்குது இந்த சமூகம் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்களா? எங்க தப்புன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களா யோசிக்கவே மாட்டீங்களா? எல்லா சோசியல் மீடியாலையும் எஸ் பாலாஜி அவர்கள் வந்து அந்த ஹெலிகாப்டர் கம்பெனி கிட்ட போயிட்டு மாமல் கேட்ட செய்தியை தான் மீம்ஸா போட்டு வந்து பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. நீங்க பார்க்கவே தெரிஞ்சுக்கலாம். தம்பி ஹெலிகாப்டர் கம்பெனியா ஒரு டோக்கன் காசு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லா வித மீன்ஸ்லயும் இவர் தான் வளம் வந்துகிட்டு இருக்காரு. மக்களை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்பயும் பல இடங்கள்ல விசிக கட்சியை சேர்ந்த ஒரு சில நபர்கள் வந்து அவங்களுடைய கட்சி அதிகாரத்தை அந்த ஒரு சில அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட போஸ்டிங்கை பயன்படுத்தி அடிதடி கட்ட பஞ்சாயத்து மாமூல் வாங்குறது இந்த மாதிரி பணம் கேட்டு மிரட்டுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் போயிட்டு தான் இருக்குது. மக்களும் இவங்களை சகிச்சுக்கிட்டு கடந்து பழக போக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கிட்ட போயிட்டு என்னப்பா ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா என்ன விசிகா என் தலைவர் இருக்காங்க திருமாவளவன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பேரை பயன்படுத்தி இவங்க எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஆட்கள் இப்படி அராஜகம் பண்றதால விசிகா கட்சியிலே உண்மையான தொண்டன் கட்சியோட கொள்கைக்காக பாடுபடுற உண்மையான தொண்டனுக்கும் கெட்ட பேரு வருது, கட்சியோட மேலிடத்தும் கெட்ட பேரு வருது. இதை எப்படி சரி பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப ரீசெண்டா எம்எல்ஏ பணம் கேட்டாரு பாத்தீங்களா? சோ இந்த எம்எல்ஏ எஸ் பாலாஜி அவர்கள் மேல கட்சி தலைமை மேலிடம் திருமாவளவன் அவர்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்றதும் தெரியல. சோ பொறுத்திருந்து பாப்போம். பாலா நீ அடிக்கடி விசிக கட்சியை சுரண்டிக்கிட்டே இருக்க, இது உனக்கு நல்லதெல்லாம் வேற மாதிரி ஆய்ப்பிடும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இப்ப வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா விசிக கட்சி வந்து என் டார்கெட் இல்ல, உங்களுக்கு எனக்கு எந்த பஞ்சாயத்துமே கிடையாது, நான் எல்லா கட்சியும் மதிக்கிறவன் தான். ஆனா எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி ஒரு சில தப்பான ஆட்கள் இருக்காங்க, மாமூல் வாங்குறவங்க இருக்காங்க, அராஜகம் பண்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை தோலுரிக்கிறதா என்னுடைய வேலை. என்ன மாதிரி பல மீடியாக்கள் அதைத்தான் இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த நியூஸை போட்டுட்டு தான் இருக்காங்க. சோ அந்த கட்சியோட உண்மையான தொண்டனா உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா உங்க கோபத்தை எங்க போய் காட்டணும் அப்படின்னா உங்க கூடவே இருந்து உங்க கட்சியை கேவலப்படுத்துறாங்கல்ல ஒரு சில ஆட்கள், அந்த மாமூல் வாங்குறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, எம்எல்ஏ மாதிரி பணம் கேட்கறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஏங்க இந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்க, இந்த மாதிரி அராஜகம் பண்றீங்க, நீங்க இந்த மாதிரி இருக்கிறனாலதான் என்ன மாதிரி தொண்டனுக்கும் சங்கட்டமா இருக்கு, நம்ம தலைவர் அவர்களுக்கும் சங்கட்டமா இருக்கு, விசிகா கட்சி பேர் யார் அடிக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான தொண்டரை நீங்க அவங்கள கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தயவு செய்து அதை போயிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. சோ மக்களே, இதுதான் சம்பவம், இதுதான் செய்தி. இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றதா பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.